வணக்கம் நண்பர்களே. இனி வரக்கூடிய நாட்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு நேரம் காலம் நல்லா இருக்குது, நல்ல வகையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பம் பிரச்சனை இவையெல்லாம் வந்தாலும் கூட அது விரைவாகவே சரியாகக்கூடிய காலகட்டம். ராசி அதிபதி செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவின் மேலே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு யோக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேரக்கூடியதாகவும் இருக்க போகுது. அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி வரும். மனமும் உடலும் உற்சாகமாக இருக்கும். மனதில் நல்ல ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய பொருளாதாரம் நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான சாதகமான காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. சொத்துக்கள் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டம் இது அப்படின்னு நீங்கள் நம்பலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு முழுமையான சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளணும், நல்ல பலன் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். மேஷராசிக்காரர்களுக்கு தன வரவுகள் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப குழப்பங்கள் எல்லாமே குறைய போகுது. ஆடம்பர மோகம் ஆசை இவையெல்லாம் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னும் அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும். இதுவரைக்கும் நீங்கள் கடனால் வம்பு வழக்கால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு கூட முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. சின்னத்திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்க அதிகமான நற்பலன்கள் அடையக்கூடிய காலகட்டம் இது. பூர்வ ஜென்ம புண்ணியப்படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மத்தில் அடைய வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பீங்க அப்படின்னும் செவ்வாய்க்கிழமை சிகப்பு துவரை தானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தானம் கொடுக்கறதால நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடி இருக்கும். குழந்தைகளால் மன சஞ்சலங்கள் இருந்தால் கூட அவையெல்லாம் நீங்கி போகும். முக்கியமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக அனுகூலம் உண்டாகும். வாகனங்களில் போகும்போது அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய மன வலிமை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். முக்கியமாக பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் வீண் மன சஞ்சலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பிடிக்க கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடக்கூடிய காலகட்டம். பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு பண வரத்து திருப்திகரமானதாக இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு வீண் கவலை அகலும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். பணிகளை தாமதம் இல்லாமல் முடிப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. இதுவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டம் மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் வீண் பழி ஏற்படுத்தி கொள்ளலாம். அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். தொழில் தொடர்பான அலைச்சல் இந்த நேரத்தில் உண்டாகலாம். ஆனால் பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கலாம். மேலிடத்திடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமாக தெரிவிக்கணும். 1க்கு 2 முறை யோசித்து பேசுறது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் இவையெல்லாம் ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.
சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு. பண வரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் இப்போது இந்த நேரத்தில் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கார்த்திகை 1ஆம் பாதம் இனி வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய நண்பர்களுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். அதே போல் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நீங்கள் நினைத்து வருந்த நேரிடலாம். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தையினுடைய உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகத்தில் செவ்வாயை வழிபட துன்பங்கள் நீங்கும், இன்பங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. முக்கியமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கசப்பு நீங்கிறதால பிள்ளைகளுடைய பிரச்சனை கூட நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு தொல்லையாகவோ கஷ்டத்தையோ செலவையோ கொடுத்தாலும் கூட இனி அவர்களும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்கு நிறைய நல்ல பலனையே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்தியோகம், அலுவலகம், சுமூகமான சூழ்நிலை இவை எல்லாமே பதவி மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். தொழில் விரிவுபடுத்துறதுக்கான திட்டமெல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் புரிந்துணர்வு ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருள் வரவு அதிகரிக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். அயராது நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து கலைத்துறையினர் வெற்றி பெறுவாங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இறங்குங்க. ஆனால் நல்ல ஒரு யோசனையோடு உங்கள் வீட்லேயும் ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் இறங்குறது நல்லது. முக்கியமாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மையும் மிதமும் கலந்த பலனையே கொடுக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எச்சரிக்கையாக நீங்கள் எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். புதிய முதலீடுகளை கவனமாக நீங்கள் செய்கிறது நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் செயல்படுறது, நிதானமாக செயல்படுறது நல்லது. பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போது அதிர்ஷ்டமான பலன்கள் அப்படின்னு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 7 இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வியை கூட தொடர்வதற்கான விஷயங்களை மீண்டும் நீங்கள் தொடர்வீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வாக்கு வன்மையால் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பண வரவு மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம், அவர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதிலுமே நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமை சிறப்பாக சீர்படக்கூடிய நாளாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே முழு வெற்றி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மட்டும் நீங்கள் புண்ணிய காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் மூலமாக எல்லாவற்றிலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பண பரிவர்த்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தீருங்க. அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு
தெரியும். அதே போல் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்கும். தொய்வெல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் மரியாதை, அந்தஸ்து ஆகியவை எல்லாமே உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை நீக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.